கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் கூவத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரோடுக்கும் ஈசிஆர் ரோடுக்கும் மிடில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேஅவுட்டு, நல்லா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, டெவலப் பண்ணியிருப்பாங்க. சைடில் ஃபுல்லாகவே கார்டன் பண்ணி இதான் என்ட்ரன்ஸ் ரோடு. இருக்கிற மரங்களை எடுக்காமல் இந்த பக்கம் உள்ளே போகிறதுக்கு வழியும் வெளியே வரதுக்கு வழியும் வச்சுருக்காங்க. அது மாதிரி ஃபுல்லாக தார் ரோடு இதுலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தார் ரோடு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே மாந்தோப்பு ஆரம்பிக்கும். அந்த மாந்தோப்பு எல்லாமே இப்போதைக்கு வந்து மண் ரோடாக தான் பிரித்து வச்சுருக்காங்க. அதுலேயும் இதே மாதிரியே உள்ளே இருக்கிற மரங்களை வெட்டாமல் அழகாக ரோடு பண்ணியிருப்பாங்க. நல்ல தார் ரோடு இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு. அதுக்கப்புறம் மண் ரோடு உள்ளே நல்லாவே வளர்ந்த மாமரங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் கம்யூனிட்டி இது. உள்ளே கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 ஏக்கருக்கு சேல் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு 22 ஏக்கர் பிளாட்ஸ், ஒரு பிளாட்டும் ஒரு ஏக்கர் வரும். நல்ல 150 அடி மினிமம் ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய பிளாட்டாக தான் பிரிச்சிருக்காங்க. நல்லா அழகாக இருக்கும். நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து உள்ளே வாங்கியிருக்காங்க. செலிப்ரிட்டிஸ் நிறைய வந்து HNI கிளைண்ட்ஸ் எல்லோரும் இங்கே வந்து வாங்கியிருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்க தான் எல்லாமே இங்கே வந்து உள்ள ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரோடு பாருங்கள். ரோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில ஃபார்மில் வந்து ஒரே ரோடு தான் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மரங்களையும் வெட்டாமல் இது ஒரு பக்கம் ரோடு, இந்த பக்கம் நீங்கள் வரீங்க அப்படின்னா திரும்பி போகும்போது இந்த ரோட்டில் போகலாம். அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வளர்ந்த மாமரங்கள், நல்ல மாமரம். ஒரு ஏக்கர் அழகாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பைப் லைனும் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் பைப் லைனு எல்லாமே அழகாக பண்ணியிருப்பாங்க. எல்லா மரங்களும் இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சீசனுக்கு நல்ல மாந்தோப்பு வந்து நல்ல பழமாக இருக்கும் ஏரியாவில். எல்லாத்துக்கும் ஒரு பிளாட் நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல ஹைட்டாக கல் வச்சு பெரிய கல், பிளாட் நம்பர் 39. இதில் பூ பாருங்கள், பூக்க ஆரம்பிச்சு. இதுலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 100 ஃபீட்டுக்கு ஃப்ரண்டேஜ் வந்துடும். ஒரு பிளாட்டுக்குமே 80 to 100 ஃபீட் ஃப்ரண்டேஜ் வரும். நல்ல ஃப்ரண்டேஜ். ஒரு பிளாட் எடுத்தீங்க அப்படின்னா மரங்களை வெட்டாமலே உள்ளே நீங்கள் வீடு கட்டிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு ஃபார்மு, மாந்தோப்பு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து ஒரு 22 பிளாட்ஸ் தான் இருக்குது. அதனால் குயிக்காக நீங்கள் வந்து அதுக்கும் வந்தீங்கன்னா பிடிச்ச பிளாட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பெரிய பெரிய ரோடு தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 அடி ரோடு. நல்ல ஒரு பெரிய ரோடு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு க்ளப் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே வாங்குறவங்க இங்கே வந்து நீங்கள் க்ளப் ஹவுஸ் தங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து டென்னிஸ் கோர்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ளப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ட்ரோன் வியூ நம்ம பார்க்கலாம். க்ளப் ஹவுஸு பக்கத்தில் வந்து இந்த ஒரு குளம் வந்து பெரிய குளம் பண்ணியிருக்காங்க. வாட்டர் வந்து எப்போயுமே உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது, அதுக்காகவே பண்ணியிருக்காங்க. ஒரு பார்க்கு, சைனீஸ் பார்க் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் நான் பார்க்கலாம்.
ஆட்கள் வந்து இங்கே வந்து வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், பேர் செய்வாங்க. நல்ல அழகான ஒரு க்ளப் ஹவுஸு, ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் கோர்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அதாவது உள்ளே வந்தீங்க அப்படின்னா 200% உங்களுக்கு செக்யூர், ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே எல்லாமே 10 வருஷங்கள் வளர்ந்த மாமரங்கள்லாம் இருக்குது. நல்ல வந்து ஒர்த்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லணும். நார்மலாக ஒரு ஃபார்ம் லேண்டை வாங்கிட்டு நீங்கள் கேட்டட் கம்யூனிட்டி போட்டு, அதாவது கேட்டு ஃபென்ஸ்லாம் போட்டு ஆள் போட்டு பார்த்துக்கிறத விட ஆல்ரெடி இங்கே எல்லாமே டெவலப்டாக இருக்குது. ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். ஆல்ரெடி எல்லா செட்டப்பும் இருக்குது. நீங்கள் ப்ளக்கு போட்டு அந்த என்டர்டெயின்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது. அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த இடத்த வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த குளத்தை பாருங்கள், கவர்மெண்ட்டே பண்ணாலும் அந்தளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. எந்த அளவுக்கு அழகாக அந்த கல்லுலாம் போட்டு இது வரைக்கும் தண்ணி இருந்திருக்கு, இப்போ குறைஞ்சிருக்கு. தண்ணி இது வரைக்கும் இருந்திருக்கு. அந்த மண்ணு பாருங்கள், ஃபுல்லாக பெரிய குளம். ட்ரோன்லேயே நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப பெரிய குளம். அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. கருங்கல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கான கரை பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக ஸ்ட்ராங்கான ஒரு கரை. நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்னாலும் இந்த கரை மேலே வாக்கிங் போகலாம். நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. பெரிய குளம். அடுத்தது இங்கே ஒரு கிணறு இருக்குது, பெரிய கிணறு. தண்ணி அப்படியே இந்த தேங்காய் தண்ணின்னு சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க. தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குது பாரு அப்படின்ட்டு. ஏன்னா தண்ணி அப்படியே குடிக்கலாம். இங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குது, 2 கிணறு இருக்குது. அப்படியே நம்ம பார்க்கும் நம்ம பார்க்கலாம். இதில் காலையிலாம் நீங்கள் விடியற் காலையில் இங்கே தங்கி இருந்துட்டு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்கலாம். உள்ளே இருக்கிறதே தெரியாது. காலையில் இருந்து நீங்கள் வாக்கிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏரியாவே சில்லுன்னு காற்றடிக்கும். ரொம்ப அழகாக வந்து நீங்கள் வந்து வாக்கிங் ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கையை ரசித்த மாதிரி உள்ளே போகலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. சுற்றி மரங்கள். இந்த பக்கம் சின்னதாக ஒரு பார்க் பண்ணியிருக்காங்க. சும்மா ஈவினிங்கில் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே இது எல்லாமே மரங்கள் இன்னும் நல்லா வளர்ந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே சிட் அவுட் ஏரியாலாம் பண்ணியிருக்காங்க. அதாவது குழந்தைங்க சப்போஸ் இங்கே வருதுன்னா சேஃப்காக அந்த கிணறு கூட நல்லா வந்து சுற்றி கிரில் பண்ணிட்டாங்க. அழகாக இங்கே வந்து ஈவினிங்கில் நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அழகான ஒரு ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர், நியர்லி 100 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் லேண்டு. இதில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 பிளாட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. மற்ற எல்லாமே சேல் ஆகிடுச்சு. ஒன்லி இப்போ வந்து ஒரு 22 பிளாட்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு ஏக்கர் லேஅவுட்டு. அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு பிளாட் வந்து இங்கே பார்க்கலாம். ஒரு சாம்பிளுக்காக ஒரு பிளாட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்ல மரங்கள் மரம் எல்லாமே இப்போ காய்க்க ஆரம்பிக்குது. இப்போ தான் மாமரம் கீழே பாருங்கள். இது ரோட்டில் இருக்கிற மரம். ரோட்டில் இருக்கக்கூடிய மரத்தில் காய் வந்து இப்போ சீசனுக்கு காய்க்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த பக்கமும் கேட் போட்டு இந்த பக்கம் ஒரு ரோடு. நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா. இந்த பிளாட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட மினிமம் 100 அடி ஃப்ரண்டேஜ். நம்ம பார்க்குறது இப்போ 180 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. இதில் இந்த ரோடு மேலே பாருங்கள், அப்படியே ரோடு மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாட் இப்போ அவைலபிள் இருக்குது. எத்தனை மரங்கள் பாருங்கள், நம்ம பார்க்கலாம். அப்படியே ஒரு லைன் மட்டும் நான் காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 6 லைன் இருக்குது. 6 லைன் பெரிய மாமரங்கள். இந்த லைன் அப்படியே பின்னாடி லாஸ்ட் வரைக்கும் போகும். தோராயமாக ஒரு எத்தனை பிளாட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், எத்தனை மரம் இருக்குன்னு பார்த்துடலாம். 6 லைன் சொன்னேன் நான், ரோ. அப்படி நம்ம உள்ளே போகலாம். இந்த பிளாட் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. அதனால் ஒரு வீடியோ நம்ம அப்படியே எடுக்கிறோம். இதில் மரங்கள் எல்லாமே பாருங்கள், பூ பூத்துருச்சு. எல்லாமே பூ பூத்துட்டு காய்க்க ஆரம்பிச்சு. சில இதில் காய் பிஞ்சும் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாருங்கள். இந்த மரத்தில் பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்குது பூ பூத்துருக்கு. பைப் லைன் இங்கே பண்ணியிருக்காங்க. அடியில் வந்து பைப் லைன் வச்சு பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து அப்படியே நீங்கள் வந்து தண்ணிக்கு நீங்கள் வந்து லைன் எடுத்துக்கலாம். பைப் லைனு நல்ல சில வளர்ந்த மாமரங்களும் இருக்குது உள்ள.
அந்த லாஸ்ட் வரைக்குமே வருது. ஒரு லைனுக்கு 11 மரம் இருக்குது. கிட்டத்தட்ட 6 லைன் சொன்னோம். இப்போ 66 மரங்கள் இருக்குது இதில். 66 மாமரங்கள். ஒரு பிளாட்டுக்கு மினிமம் வந்து 66 மாமரம் இருக்குது. இதில் காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பிஞ்சு வர ஆரம்பிச்சு நல்லா வந்து சைட், நல்ல சைட்டு, ஃபார்ம் லேண்டு, பியூர் ரெட் சாயில். நடுவில் நீங்கள் கீழே வந்து வேர்க்கடலை காய்கறிகள் ஏதாவது நீங்கள் வந்து போட்டுக்கலாம். காய்கறிகள் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபுல்லி பின்னாடி வந்து பின்பக்கம் வரைக்கும் ஃபென்ஸ் இருக்குது ஃபுல்லாக. இதுலேயும் பூ பூக்குது பாருங்கள். எல்லாமே மாமரம் தான், மற்ற மரங்கள் எதுவுமே கிடையாது. இதில் ஃபுல்லாக மாமரம். நான் கடைசி வரைக்கும் வந்துட்டேன். ஒரு லைனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மரம் இருக்குது. 10 மரம் 11 மரம் அது மாதிரி வருது. கிட்டத்தட்ட மினிமம் 66 மரம் இருக்குது ஒரு ஏக்கரில். இதுவும் பாருங்கள், பிஞ்சு இப்போ தான் காய்க்குது. நல்லா வளர்ந்த மாமரங்கள். நம்ம அப்படியே மற்ற சைட்டும் அப்படியே உள்ளே பார்க்கலாம். பின்பக்கம் ஃபுல்லாக பைப் லைனும் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த சைடில் சின்ன சின்ன பைப் லைன் ஒரு பிளாட்டுக்கு 2 இங்கேயும் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃபென்ஸ், அதுக்கப்புறம் பின்னாடி வேர்க்கடலை போட்டு சில பேர் வந்து விவசாயம்லாம் பண்ணுறாங்க. ஃபுல்லாக மாமரம். நல்ல இப்போ சீசனுக்கு காய் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மாதத்தில் பார்த்து எல்லாமே காய்க்க ஆரம்பி. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வருஷத்துக்கான பழங்களை நீங்கள் இப்போவே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நீங்களே இதை வந்து மெயின்டைன் பண்ணி பழங்கள் எடுத்துக்கலாம். இதுலேயும் பாருங்கள் எந்தளவுக்கு காய் காய்க்காதுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இப்போ காய் வந்து இந்த மரத்தில் பெருசாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்கள், காய் வந்து பெருசாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. கீழேயும் பாருங்கள் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. கீழே சரி, எவ்வளோ பெரிய காய் பாருங்கள். இந்த சீசனுக்கு இப்போவே வந்துட்டு காய் வந்து பெருசாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மரத்தில் நிறையா இருக்குது காய். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கர் 1,25,00,000 கோட் பண்ணுறாங்க. 1,25,00,000. 80 அடி தார் ரோடு, அதுலேருந்து லேஅவுட் ஸ்டார்ட் ஆகும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கோ வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம். தேங்க்யூ.